மேகஸ்யாமம் பீதகௌசேயவாசம் ஸ்ரீவத்சாங்கம் கௌஸ்துபோத்பாசிதாங்கம் புண்ணியோபேதம் புண்டரீகாயதாக்ஷம் விஷ்ணும் வந்தே சர்வலோகைகநாதம். இதுதான் நம்பர் 4. மேகஸ்யாமம், இன்னொரு வாட்டி சொல்கிறேன், அப்புறம் நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள். மேகஸ்யாமம் பீதகௌசேயவாசம் ஸ்ரீவத்சாங்கம் கௌஸ்துபோத்பாசிதாங்கம் புண்ணியோபேதம் புண்டரீகாயதாக்ஷம் விஷ்ணும் வந்தே சர்வலோகைகநாதம். மேகஸ்யாமம் சொல்றீங்களா? பீதகௌசேயவாசம் ஸ்ரீவத்சாங்கம் கௌஸ்துபோத்பாசிதாங்கம் புண்ணியோபேதம் புண்டரீகாயதாக்ஷம் விஷ்ணும் வந்தே சர்வலோகைகநாதம். இன்னொரு வாட்டி. மேகஸ்யாமம் பீதகௌசேயவாசம் ஸ்ரீவத்சாங்கம் கௌஸ்துபோத்பாசிதாங்கம் புண்ணியோபேதம் புண்டரீகாயதாக்ஷம் விஷ்ணும் வந்தே சர்வலோகைகநாதம். அவ்வளோதான். ஸோ இதோட மீனிங் வந்து மேகஸ்யாமம், மேகம் அப்படின்னாலே வந்து மேகம், க்ளவுடு. ஷாமம் அப்படின்னா கருமை நிறம், டார்க்கர் கலர். மேகஸ்யாமம் மேகம் போல் கரிய திருமேனி உடையவர் அப்படின்னு அர்த்தம் அந்த மேகஸ்யாமம் ஃப்ரேஸ்க்கு. பீத கௌசேய வாசம், பீத அப்படின்னா எல்லோ கலர்னு அர்த்தமா. கௌசேய அப்படின்னா பட்டு, சில்க். வாசம் அப்படின்னா உடை, ஆடை. பீத கௌசேய வாசம் அப்படின்னா மஞ்சள் நிற பட்டாடை உடுத்தியவர் அப்படின்னு அர்த்தம். மேகஸ்யாமம்னா மேகம் போல் கரிய திருமேனி உடையவருமான, மஞ்சள் பட்டாடை உடுத்தியவருமான, ஸ்ரீவத்சாங்கம் கௌஸ்துபோத்பாசிதாங்கம். ஸ்ரீவத்சாங்கம் அப்படின்னா, ஸ்ரீவத்சம்ங்கிறது வந்து ஒரு மரு, அவரோட நெஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு மோல், அதுக்கு பேர் ஸ்ரீவத்சம்னு பேர். ஸோ இப்போ சுவாமி விஷ்ணு பகவானோட நெஞ்சில் இருக்கிற அந்த ஸ்ரீவத்சாங்கம் அப்படிங்கிற ஒரு மரு, அந்த மருவில் தான் லக்ஷ்மி தேவி குடியிருக்காளாம். வேர் காடஸ் லக்ஷ்மி ரிசைட்ஸ், த மோல் கால்ட் ஸ்ரீவத்சம், which is in Bhagavan's chest where Sri Mahalakshmi, goddess Mahalakshmi resides. அப்படிப்பட்ட ஸ்ரீவத்சம் எனும் மருவை அடையாளமாக கொண்ட விஷ்ணு பகவான் அப்படின்னு அர்த்தம். ஸ்ரீவத்சாங்கம் கௌஸ்துபோத்பாசிதாங்கம். கௌஸ்துபோத் அப்படின்னாலே கௌஸ்துப மணி, அப்படி கௌஸ்துப்னாலே ஒரு மணின்னு அர்த்தம். ப்ளூ, டார்க் ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய ஒரு ஜெம், ஒரு ப்ரிஷியஸான ஒரு ஸ்டோனுக்கு பேர் வந்து கௌஸ்துபமணியம். ஸோ அப்படிப்பட்ட கௌஸ்துபோத் பாசி தாங்கம், தாங்கம் அது சேர்த்து படிக்கும்போது கௌஸ்துபோத் பாசித் ஆங்கம், அங்கம், ஆங்கம், ஸோ உடம்பு. அப்படிப்பட்ட அந்த கௌஸ்துப மணிகளால் ஆன ஆபரணங்களை அடையக்கூடிய ஒரு பளபளன்னு இருக்கக்கூடிய அங்கம், திருமேனியை உடைய விஷ்ணு பகவான். அவ்வளோ அவரோட உடம்பே அப்படியே ஷைனிங்காக இருக்கான். அவ்வளோ அழகான நகைகள்லாம் போட்டுண்டு அந்த நெஞ்சில் இருக்கக்கூடிய ஸ்ரீவத்சம் அப்படிங்கிற அந்த மருள மகாலட்சுமியை வச்சுண்டு அந்த பகவானோட அழகை தான் இங்கேயும் சொல்கிறாங்க. அவரோட நிறம் பார்த்திங்கன்னா, நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்க்கெல்லாம் வந்து சில டைம் இந்த மாதிரி எல்லோ ட்ரெஸ்ஸு அதெல்லாம் எல்லாருக்கும் சூட் ஆகாது, ஓகேவா?
பட் சுவாமி வந்து எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கர்ப்பகிரகத்தில் அவரோட விக்கிரகத்தோட கலர் வந்து கருப்பு. அதில் வந்து மஞ்சள் கலரில் பட்டாடை உடுத்திய பகவான் பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கும். ஸ்ரீரங்கம் கோவிலெல்லாம் வந்து அவங்க அப்படி தான் வர்ணிக்கிறாங்க. ஸ்ரீரங்கநாதரை வந்து அந்த கருப்பு அவர் படுத்துன்னு இருக்கிற அந்த போஸ்க்கு அவரோட உடம்பு வந்து கருப்பாக இருக்கிறதுக்கும் அவங்க உடுத்தி இருக்கிற அந்த மஞ்சள் கலர் இது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது அந்த ஹிஸ்ட்ரி அந்த டெம்பிளோட இதில். ஸோ இந்த மாதிரி வெண்ணிறப்பட்டு கிருஷ்ணருக்கே உண்டான ஒரு சில நிறங்கள் இதெல்லாம் வெண்பட்டு இந்த மாதிரி மஞ்சள் நிறப்பட்டு அதெல்லாம் வந்து இந்த கோகுலாஷ்டமி போதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா யூஸ்வலாகவே இந்த குழந்தைங்களுக்கு வர அந்த கிருஷ்ணர் ட்ரெஸ் எல்லாமே இந்த மாதிரி கலர்ஸில் தான் வரும். ஸோ கிருஷ்ணர் பகவான் விஷ்ணுக்கு உரிய ஒரு சில கலர்ஸில் அவர் அலங்காரம் பண்ணி அவருக்கு வந்து உடுத்தி இருக்கிறதெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணுறது தான் இந்த ஸ்லோகம். ஸோ கௌஸ்துபோத் பாசிதாங்கம், அப்படிப்பட்ட கௌஸ்துப மணிகளை அணிந்து அடையாளமாக கொண்ட திருமேனியை உடைய விஷ்ணு பகவான் புண்ணியோபேதம். புண்ணியோபேதம்னா நிறைய புண்ணியம் பண்ணவங்களால் அவர் சுற்றி இருக்காங்களாம். புண்ணியம் சுவாமி கிட்ட இருக்கோம் அப்படின்னாலே புண்ணியம் பண்ணவங்கன்னு தான் அர்த்தம். இப்போ கோபிகைகள்லாம் எடுத்துனோன்னு வச்சுக்கோங்களேன், தேர் ஆல் ஸோ பிளஸ்ட் இல்லையா, ஆல் கோபிகாஸ் தேவர் ஆல்வேஸ் அரவுண்ட் கிருஷ்ணா. ஸோ சுவாமியை சுற்றி நிறைய ரிஷிகள் எல்லாரும் அவரை பற்றியே நினச்சின்னு இருக்கிறவங்க தான் அவரை சுற்றி இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி புண்ணியம் பண்ண நிறையா பேரை தனக்கு சுற்றி வச்சுன்னு இருக்கக்கூடிய விஷ்ணு பகவான் புண்டரி காய தாட்சம். புண்டரி காய தாட்சம்னா நல்ல தாமரை போல் விரிந்து அடர்ந்த கண்களை உடைய விஷ்ணு பகவான். புண்டரி அப்படின்னாலே தாமரைப்பூ, ஆயனா நல்லா அகண்டு விரிந்த, தாக்ஷம் தாக்ஷம் அப்படின்னா கண்கள் அப்படின்னு அர்த்தம். விஷ்ணும் வந்தே சர்வலோகைக்க நாதம். இப்படிப்பட்ட அந்த விஷ்ணு பகவானுக்கு, சர்வலோக நாயகனான விஷ்ணு பகவானுக்கு வந்தே, விஷ்ணும் வந்தே அப்படின்னா எங்களுடைய நமஸ்காரங்கள் அப்படின்னு அர்த்தம். மேகஸ்யாமம் கடைசியிலேருந்து ஆக்சுவலாக சொல்லின்னு போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். விஷ்ணும் வந்தே, ஸோ ஐ வர்ஷிப் லார்ட் விஷ்ணு, நான் விஷ்ணு பகவானை போற்றுகிறோம். எப்படிப்பட்ட விஷ்ணு பகவான்? ஹூ இஸ் ஆஸ் பியூட்டிஃபுல் லைக் மேகஸ்யாமம், கருமையான அந்த மேகம் போல் திருமேனி உடையவர். ஒன் ஹூ இஸ் as beautiful like the dark clouds in the sky. Be the Kauseya Vasam, one who is wearing that yellow silk garment, மஞ்சள் நிற பட்டாடையை உடுத்தியவருமான விஷ்ணு பகவானை ஸ்ரீவத் சாங்கம் கௌஸ்துபோத் பாசிதாங்கம், a mole that he has got on his chest where goddess Mahalakshmi resides. ஸ்ரீவத்சம் அப்படின்ற மருவை தனக்கு அடையாளமாக கொண்ட விஷ்ணு பகவானை கௌஸ்துபோத் பாசிதாங்கம், whose body is shining because he is wearing the beautiful kaustub gems as necklaces. The necklaces made of kaustub gems, those are making his body shine. His whole body is shining and glowing because of the precious kaustub gems. Punyopetam, one who is surrounded by all good-minded and devoted people, who has got so much goodness in them. பாவமே பண்ணாமல் புண்ணியங்களே நல்லா புண்ணியப்பட்ட ஜீவாத்மாக்களால் சுற்றி தனக்கு சுற்றி வச்சுன்னு இருக்கக்கூடிய பகவான். புண்டரி காயதாட்சம், ஒன் ஹூ ஹஸ் காட் அ லோட்டஸ் டைப் ஐஸ், நல்லா அகன்று விரிந்து இது தாமரை போல் கண்கள் உடைய விஷ்ணு பகவானை சர்வலோகைக்க நாதம், ஒன் ஹூ இஸ் லார்ட் ஆஃப் த என்டையர் ஆல் த வேர்ல்ட்ஸ், பூ உலகம் மேலுலகம் எல்லா உலகத்துக்குமே தலைவனான விஷ்ணு பகவானை நாங்கள் போற்றி நமஸ்கரிக்கின்றோம் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தோட மீனிங். ஓகேவா? புரிஞ்சுதா?